வருடத்தின் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரை ஆளுநர் உரையோடு தொடங்குவது என்பது மரபு. அந்த வாயில நுரையோட அனுப்புவது என்பது தமிழ்நாட்டினுடைய மரபு அப்படின்னு ஒரு 4 வருஷமா. மதிநுட்பம் நூலோடு உடையார்க்கு அதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை அப்படிங்கிறத குரலுடன் அந்த ஆளுநர் உரையை அரசாங்கம் தயார் செஞ்சு திமுக அரசாங்கம் கொடுத்து பேசுங்க, அருமையான குரல் அப்படின்னு. அவரு இப்பதான் தமிழ் எல்போர்டு கத்துக்கிட்டு வர்றார். வணக்கம் அப்படிங்கிற அளவுல வந்திருக்காரு. அவர்கிட்ட இந்த நூலுன்னா என்ன நூலுன்னு கீழே இருக்கவனுங்க எடுத்து சொன்னானுங்கன்னு தெரியல. அவரு டென்ஷன் ஆகி வழக்கம் போல கிளம்பி போயிட்டாப்ல. இன்றைக்கு லைவும் ஒன்றும் வரல, எல்லாம் சொல்ல கேள்விங்கிற மாதிரி தான் இருக்கு. அவர் சொல்றது என்னன்னா, அப்பாவு சபாநாயகர் அவர் பேசி நிறுத்த மாதிரி மைக் ஆஃப் பண்ணி விளையாண்டாரு. அவர் எந்திரிச்சிட்டாருன்னா மத்த இவர் மைக்கு மட்டும் இல்ல, இவர் மைக்கு செயல்படுதா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா மொத்தமாவே எல்லாம் விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். சபாநாயகர் எந்திரிச்சு அவர் பேசுறாருன்னா மீதி எல்லா மைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப். இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா, நம்ம மைக்கை தான் ஆஃப் பண்ணி விஜய் லைட்டா ஆஃப் பண்ணி ஆன் பண்ற மாதிரி ஏதோ பண்றாங்க, நான் இப்படி வாயை குவிக்கண்டே யாரோ மைக்கை ஆஃப் செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி அவரு கம்ப்ளைண்ட் வைக்கிறாரு. அமைச்சர் ரகுபதியும் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவர் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காரு. இந்த மைக் ஆஃப் பண்றத தன் அவமானமான்னு நினைக்கிறாருங்க. 5 வருஷம் தமிழ்நாட்டுல இருந்திருக்காரு, ஊடகங்கள்ல வரதெல்லாம் எழுதி தமிழ்ல கொடுப்பாங்க. திமுக உள்ளிட்ட எல்லா கூட்டணி கட்சிகளும் பேசுவது, மக்கள் பேசுவது எல்லாத்தையும் அவர் பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருக்கு. அதுல எல்லாம் எதையுமே அவமானமாக உணராமல் மைக் ஆஃப் பண்ணிட்டாங்க, அது எனக்கு அவமானமா போச்சு, நான் இன்னைக்கு காக்கா ஓட்ட மாட்டேன்னு அவர் பாட்டு கிளம்பி இன்னைக்கு வெறுக்குன்னு போறாரு. எனக்கு என்னன்னா, இந்த லைவ் போட்டிருந்தா அவர் போற அழகை நம்ம பாத்துக்கலாம். ஏற்கனவே அவர் வெளிநடப்பு செய்தது மிகப்பெரிய வைரல் கண்டென்ட். இன்னைக்கு ஏன் அதை மிஸ் பண்ணாங்க? போயிட்டார். அவருக்கு என்ன கோவமோ 2022 ஒரு காட்சி, அவரு எந்திரிச்சு கோவமா நடந்து வருவாரு, சிஎம் பார்த்து சிரிப்பாரு, கோவ விட்டு பொறமண்டையில் அடிக்கிறது வடிவேல் காமெடி இருக்கும். அது மாதிரி 2022 மட்டும்தான் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தன்னுடைய முதல் உரையை முழுமையாக அவர் படித்தார். அரசுடைய அறிவிப்புகள், திட்டங்கள் குறித்து முழுமையா என்ன எழுதி கொடுத்தாங்களோ அதை படித்தார். அதாவது காலகாலமாக ஆளுநர்கள் மாநில சட்டப்பேரவை கொடுக்கிறத, அரசாங்கம் கொடுக்கிறத எப்படி படிப்பார்களோ அப்படி இவர் படித்தது 2022. 23ல மகளிர் முன்னேற்றம், மதச்சார்பின்மை, சுயமரியாதை, பெரியார், அம்பேத்கர், கலைஞர், இந்த சொற்கள்லாம் எனக்கு காமராஜர் தேய்த்தது போல் இருக்கிறது. எனவே நான் இதை பேச மாட்டேன், அரசு கொடுத்த உரையில் இருப்பதுதான் அவையில் நிறைவேறும் அப்படின்னு முதலமைச்சர் நேருக்கு நேர் பதிலடி கொடுத்தார். அது அவரை சூடேற்றி ஆளுநர் அவையிலிருந்து உடனடியாக வெளியேறிவிட்டார். எத்தனையோ நடந்திருக்கு, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்ங்கிற மாதிரி நடந்தது. 2023 24 உரையின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்து மட்டும்தான் பாடுவீங்களா, தேசிய கீதம் பாட மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நூதனமான ஒரு புது பிரச்சனை, இதுவரைக்கும் எந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆளுநருக்கும் எழாத, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த வேற எந்த ஆளுநருக்கும் தோன்றாத ஒரு சிந்தனை அவருக்கு தோன்றி இருக்கு. ஏன் நீங்க தமிழ்தாய் வாழ்த்து தான் பாடுவீங்களா, ஜனகணமன பாட மாட்டீங்களான்னு கேட்டோம்னா, தமிழ்தாய் வாழ்த்தும் மாநிலத்துக்கு முக்கியம். தமிழ்தாய் வாழ்த்தோடு ஒரு விழாவை தொடங்கி மார்கழி இதுல போய் தமிழ்தாய் வாழ்த்து எங்கடா அப்படின்னு கேட்டு புரட்சி பண்ற மாகாய்க்கா மாதிரி நினைச்சிட்டாரு. மைசூர் மண்டலம் மைசூர் எங்கடான்னு கேட்கிற மாதிரி அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, கேட்கிறாரு. அதுக்கு ஒரு பதில் சொன்னாங்க, எல்லா மாநிலத்துக்கும் மாநில பண் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, தமிழ்நாட்டில் 2ம் இருப்பதால ஒரு விழா, அரசு விழாவோ பொது விழாவோ அதை தொடங்கும் போது பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கூட தெரியும், ஒரு விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கி முடிக்கும் போது ஜனகணமன பாடி முடிப்பது என்பது ஒரு மரபு. தமிழ்நாட்டுடைய இந்த மரபு உங்களுக்கு ஏன் பிரச்சனையா இருக்கிறது? விச் மீன்ஸ் நீங்க தமிழ்தாய் வாழ்த்தை தூக்கிட்டு அங்க ஜனகணமன 2 தாட்டி ஜனகணமன பாடுன்னு சொல்றீங்களான்னு கேட்டதுக்கு இன்னும் சிறப்பான ஒரு விளக்கத்தை கொடுத்தார். ஏன் ஒரு தாட்டி தான் பாடணும்னு இருக்கா? தொடங்கும் போதும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஜனகணமன பாடுங்க, நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகும் தமிழ்தாய் வாழ்த்து பாடி ஜனகணமன பாடுங்க அப்படின்னு. என்ன பண்ணீங்கன்னா வண்டியில ஏறி பாடிக்கிட்டே கிண்டி. அதாவது இவருக்கு இதை விட்டா வேற வேலை வெட்டியே கிடையாது. இவருக்கு விழா நிகழ்ச்சிக்கு முன்னாடி 4 வாட்டி பின்னாடி 4 வாட்டி ஒரே பாட்டை பாடினாலும் இவர் உட்கார்ந்து கேட்க போறார். ஆனால் தமிழ்நாட்டில் அரசு விழாக்கள்ங்கிறது எத்தனையோ பிஸியான அலுவலர்களாலும் அமைச்சர் பெருமக்களாலும் அரசியல்வாதிகளாலும் நடத்தப்படுது. அவங்களுக்கு இது ஒரு 2 நிமிஷத்துல வேலையை முடிச்சுட்டு நிகழ்ச்சிக்கு போவாங்களா? 2 வாட்டி பாடுங்க, எல்லாமே எனக்கு 2 வேணுங்கிற மாதிரி
என்ன விளையாட்டு. ஏன்னா போன வருஷம் இவர் 2024 செய்த போதே அது இவர்களுக்கு பெரிய செல்ஃப் எடுக்கல. மக்கள்கிட்ட முதல்ல இப்படி ஒரு கோமாளித்தனமான ஒரு கோரிக்கையை வைத்தால் மக்கள் என்னன்னு அதை பொருட்படுத்துவாங்க. இதை அப்படியே விட்டாங்க. 2025லயும் அதே காரணத்தை சொல்லி அவையிலிருந்து உரையை வாசிக்காமல் வெளியேறினால் 2026லும் அதே மாதிரி தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு வெளியேறி இருக்கிறார். எனக்கு என்னன்னா, ஒரு மனிதன் இதுதான் நடக்க போகுதுன்னு தெரியுது. இவர் இதை பண்ண போறாருங்கிறது எவ்வளவு தெளிவா இருந்தா இவங்க தீர்மானத்தையே ரெடியா வச்சுட்டு வாசிச்சு விடுவாங்க. இவர் என்ன பண்ணுவாருங்கிறது எவ்வளவு ப்ரெடிக்டபிளாக இருந்தால் ஒரு அரசாங்கம் தீர்மானத்தையும் தயாரா வச்சுட்டு நீ என்ன ஸ்டெப், உனக்கு ஆட தெரிஞ்சது ஒரு ஸ்டெப், நான் வச்சிருக்கேன் தீர்மானம்னு போடுவாங்க. எப்படி காலையில் எழுந்து குளித்து, குளிர் வேற அடிக்குது, குளித்து உடுப்பு கிடுப்பெல்லாம் போட்டு தயாராக கிளம்பி ஒரு பென்ஸ் கார்ல ஏறி கிண்டியிலிருந்து கோட்டை வரைக்கும் போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு காரணத்தை சொல்லிட்டு காக்கா விரட்ட மாட்டான்னு திரும்பி போறனா, இதுக்கு ஒரு தனி என்ன சொல்றது திறமை வேணும். அதாவது ஜனாதிபதிக்கு ஈடான ஒரு சட்ட பாதுகாப்போட உள்ள ஒரு மரியாதைக்குரிய ஒரு பதவி. அதை எவ்வளவு தூரம் கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கேவலப்படுத்த. கரடி கேட்கும்ல ஒரு கேள்வி, நீ சுடதான் வந்து அந்த மாதிரி தான் ஏதோ கேட்கணும் போல எனக்கு தோணுது. வழக்கமா ஏதாவது நோய் வந்து உலகத்துல பரவுதுன்னா முதல்ல கேரளாவுக்கு வரும், அங்கிருந்து தான் இங்க மற்ற மாநிலங்களுக்கு பரவும். நிபா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து கொரோனால வந்து எல்லாமே ஃபர்ஸ்ட், ஏன்னா அவங்க அதிகமா வெளிநாடுகளுக்கு போறாங்க வராங்க அப்படிங்கிறாங்க. இங்க இப்போ வழக்கமா நடக்கிறது என்னன்னா, இப்போ இது மாதிரி வந்து இங்க எப்படி இவர் சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி கேரளாலையும் அவர் வந்து அவருக்கு வச்சுட்டு போயிருக்காரு. தேசிய எனக்கு போடுங்க. பாண்டிச்சேரியில பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குதுங்க. இதே மாதிரி கூட்டம் நடத்தி இருக்காங்க. ஆமா, அங்க இருக்கக்கூடிய ஆளுநரும் பாஜக ஒன்றிய பாஜக அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநர் தான். அவரெல்லாம் இந்த மாதிரி அவருக்கு ஜனகணமன மேல மரியாதை இல்லையா? மோடிக்கு மரியாதை இல்லையா? அவர் 2 டைம்ஸ் பாட வேண்டியதானே அவரு. ஒரு வங்காள வெறி பிடித்த இப்ப வந்தே மாதரத்தை வந்து கீரவாணியை வைத்து ரீக்ரியேட் பண்ற முடிவுல இருக்காங்க. ஏற்கனவே ரகுமான் பண்ணது. இப்ப ரகுமான் கூட ஒரு லடாய் ஓடிக்கிட்டு இருக்கு இல்லையா? சரி, அந்த டாபிக் கூட அடுத்தது வரும். சரி, இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, ரிட்டர்ன் கிளம்பி போன உடனேயே ஒரு அறிக்கை 12 பாயிண்ட், எதற்காக நான் கோவப்பட்டேன், நான் ஏன் பிறந்தேன்னு எம்ஜிஆர் எழுதுற மாதிரி. அது ரிட்டர்ன் போறப்ப அனுப்பினாலும் பரவாயில்ல, வண்டி வந்து உழைப்பாளர் சிலை தாண்டதுக்குள்ளேயும் வந்து அவர் பேர்ல. அப்ப நீங்க தயாரா தான் வந்திருக்கீங்க, இவரும் தயாரா இருந்திருக்காரு. வண்டி பங்களாக்குள்ள மறுபடியும் போறதுக்கு முன்னாடி இது வந்து விழுந்துருது. அவர் வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள், நம்பர் 1, ஒளிவாங்கி இருக்கு இல்லையா சீமானுடைய சின்னம், அது மீண்டும் மீண்டும் அணைக்கப்பட்டது. ஆளுநர் அவர்கள் பேச அனுமதிக்கப்படவில்லை. பாயிண்ட் நம்பர் 1. தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையில் ஆதாரமற்ற பல கூறல்களும் தவறான தகவல்களும் இடம்பெற்றிருந்தன. மக்களை பாதிக்கும் பல முக்கியமான பிரச்சனைகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளன. பாயிண்ட் நம்பர் 2. 3. மாநிலம் வந்து 12 லட்சம் கோடிக்கும் அதிகமான பெரும் முதலீடுகளை ஈர்த்துள்ளது என்கிற கூற்று வந்து உண்மைக்கு எட்டாத தொலைவில் இருக்கு. சரி, உண்மை என்ன அது எனக்கு தெரியாது. தமிழ்நாடு வந்து முன்ன 4வது பெரிய மாநிலமாக இருக்கிறது, இப்ப 6வது இடத்தில் நீடிக்கவே போராடுகிறது. இதுக்கெல்லாம் நம்பர்ஸ் ஏதாவது இருக்கா அது எனக்கு தெரியாது. போக்சோ பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் வந்து 55% மேலாகவும், பெண்களுக்கு எதிரான சம்பவங்கள் 33% மேலாகவும் அபாயகரமான விதத்துல அதிகரிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை வந்து ஆளுநர் உரையில இவங்க எழுதி கொடுக்கல. போதைப் பொருட்கள் பத்தி எழுதி கொடுக்கல, தலித்துகளுக்கு எதிரான அட்டூழியங்களை எழுதி கொடுக்கல. நமது மாநிலத்தில் ஒரே ஆண்டில் 20,000 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தற்கொலை விகிதத்தை பற்றி இதுல இல்ல. கல்வி தரத்தில் தொடர்ச்சியா சரிவு ஏற்படுது, அது வந்து இதுல இல்ல. உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தப்படல. பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் வந்து அறங்காவலர்கள் இல்லாம மாநில அரசால் நிர்வகிக்கப்படுகிறது. இது எங்க கட்சிக்கால தாங்கிக்கவே முடியாது. மீண்டும் வந்து பரம்பரை அறங்காவலர்கிட்ட கொடுத்து சிறப்பான முறையில் வரலாறு நெடுக எப்படி நிர்வகிச்சாங்க. பதவியை ரிசைன் பண்ணிட்டு பாஜக போய் சேர்ந்துட்டு பேசணும்யா. நீங்க வந்து பதவி வச்சுட்டு பேசக்கூடாது ஐயா. எனக்கு என்னன்னா, ஒரு 12 பாயிண்ட் தான் போட்டிருக்காருங்க. நம்ம தொழிலை நடத்துவதற்கான சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நாசமா போச்சு, ஜிஎஸ்டி கீழ்மட்ட ஊழியர்களிடையே வந்து பல அதிருப்தி நிலவுது, தேசிய கீதம் அவமதிக்கப்படுது, இதுதான் பட்டியல் போட்டிருக்காரு. அதாவது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் எடப்பாடி பழனிசாமி பண்டில் பண்டிலா பேப்பர் கொண்டு போய் கொடுத்து இதெல்லாம் புகார். அதாவது தமிழ்நாட்டுடைய மொத்த வருவாய் இது இருக்கு, செலவினம் இருக்குல்ல, பட்ஜெட், அந்த பட்ஜெட் மொத்தத்தையும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் நடக்குது. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது சேர்த்து எல்லாம் சேர்த்தியே ஒரு 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி வருதுன்னா அது மொத்தமுமே ஊழலா தான் போகுது அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல பண்டில்
பேப்பர்களை கொண்டு போய் கொடுத்தார். இப்ப இதுல 12 பாயிண்ட்ல 11 பாயிண்ட் வந்து எந்த ஆதாரமும் இல்லாம எண்ணிக்கை குறிப்பிடாமல் இந்த நம்பர் இந்தியாவுடைய நம்பர் இதுலயே தமிழ்நாட்டுடைய நம்பர் தான் வந்து அலார்மிங்கா அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒப்புமை எதுவுமே இல்லை. ஒரே ஒரு பாயிண்ட், அதாவது 11வது பாயிண்ட்ல மட்டும் ஒரு நம்பரை சொல்றார். நாட்டில் 5.5 கோடிக்கு அதிகமாக பதிவு செய்யப்பட்ட குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ள நிலையில் மகத்தான வளர்ச்சி மற்றும் வளர்ச்சிக்கான சாத்தியக்கூறுகள் இருந்த போதிலும் தமிழ்நாட்டில் சுமார் 40 லட்சம் நிறுவனங்கள் மட்டுமே உள்ளன. தமிழ்நாட்டைச் சேர்ந்த தொழில் முனைவோர் தங்கள் நிறுவனங்களை மற்ற மாநிலங்களில் அமைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உள்ளாகின்றனர். இது மட்டும்தான் இந்திய நம்பர்களோடு தமிழ்நாட்டுடைய நம்பரை ஒப்புமைப்படுத்தி அவர் சொல்லியிருக்கக்கூடிய விவரம். இவருடைய 11 பாயிண்ட், மற்ற எல்லா பாயிண்டுடைய லட்சணம் என்னங்கிறத இந்த ஒன்றை வச்சே நிரூபிச்சிட முடியும். இவர் சொல்ற நம்பர் உண்மை. இன்னும் சொல்ல போனா, துல்லியமா சொல்ல போனா, தமிழ்நாட்டில் 47 லட்சம், இந்தியா முழுமைக்கும் சேர்த்து 5 கோடி 5.5 கோடி. இதுல எந்த மாநிலம் இருக்கிறதுலே அதிகம் தெரியுமா? மகாராஷ்டிரா. ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா இன்னும் தமிழ்நாட்டை சேர்ந்த நிறுவனங்கள் கூட தன்னுடைய தலைமை அலுவலகத்தை மும்பையில், ஷேர் மார்க்கெட் அங்க இருக்கு, அங்க மும்பையில் வைத்திருப்பது ஒரு வழக்கம். அதனால மகாராஷ்டிரா தான் இந்த மாதிரி நம்பர்கள் எல்லாம் நம்பர் 1ல இருக்கும். அது 70 லட்சம். ஓகேவா? இதற்கு அடுத்து தமிழ்நாட்டை விட கிட்டத்தட்ட 3 மடங்கு அதிக மக்கள் தொகையும் பரப்பளவும் கொண்டிருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், அது 60 லட்சம். 3வதா தமிழ்நாடு இருக்கு. இந்த 3வதா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை எந்த அடிப்படையில் சிறு குழு தொழில் நிறுவனங்களே குறைவாக இருக்கிறது? இப்ப என்ன சொல்ல வர்றாரு? 5 கோடி இந்தியாவில் இருக்குதுன்னா 5.5 கோடியாவது தமிழ்நாட்டிலே இருக்கணும். ஒட்டுமொத்த இந்தியாவுடைய சிறு குறு வர்த்தக நிறுவனங்களை விட தமிழ்நாடு என்கிற ஒரு மாநிலத்துடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தாதான் இவர் சிறப்புன்னு ஒத்துக்குவாரா? இல்ல, கிட்டத்தட்ட 8.5%. இவங்களுடைய ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய தரவுகளே எல்லா தரக்குறியீடுகளிலும் தமிழ்நாடு முன்னணியில் இருக்கிறதுன்னு இவங்க தான் சொல்றாங்க. ஆமா, இவரு சொல்லக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு, கல்வி தொடர்பான பல விவகாரங்களுக்கு கடந்த 1 மாதத்துக்கு முன்பு வேறொரு விழாவில் பேசும்போது இவரே பாராட்டி பேசுறாரு. எந்த அடிப்படையில்? உனக்கு நீங்க துப்பிக்கிற மாதிரி அன்னைக்குதான் அப்படி பேசுனேன். ஸோ நம்பருங்கிறது இதுதான். இதற்கு தவிர மற்றதுக்கெல்லாம் இவர் நம்பர் கொடுத்தாருன்னா தேசிய சராசரி, தமிழ்நாடு சராசரி, அந்த தமிழ்நாடு சராசரி இந்திய சராசரியில் மாநில வாரியாக எதுல எந்தெந்த இடத்துல இருக்குன்னு இந்த 12 பாயிண்ட்ல எதெல்லாம் வந்து டேட்டான்னு இவர் சொல்றாரோ, 10 பாயிண்ட் தருமா, 10 பாயிண்ட்டுக்கு இவர் இதே மாதிரி போடணும். 3வது இவர் சொல்லி இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. இன்னும் நியாயமா சொல்ல போனா அது முதல் இடத்துல இருக்கு. மகாராஷ்டிராவுடைய அந்த சிறப்பு தகுதியும் எல்லா வணிக நிறுவனங்களுடைய தலைமை அலுவலகமும் அங்கு இருப்ப காரணத்தை நகர்த்திட்டு உத்தரப்பிரதேசம் 3 மடங்கு பெரிய மாநிலங்கிறத விட்டுட்டு பார்த்தா தமிழ்நாடு என்கிற மாநிலத்துடைய அளவுக்கு மக்கள் தொகை இதுக்கு இதுதான் இருப்பதிலேயே சிறப்பாக செயல்படக்கூடிய மாநிலம். எந்த அடிப்படையில இவர் குற்றம் சொல்றாருங்கிறதே நமக்கு புரிய மாட்டேங்குது. இதையெல்லாம் தான் ஒரு காரணமாக சொல்லி இவர் என்ன அபிஷியலா என்ன பண்ணியிருக்காருன்னா, திமுகவுடைய 2026 தேர்தல் பிரச்சாரத்தை நானே முன்னிருந்து தொடங்கி வைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் திரும்ப இவருடைய டேர்ம் முடிஞ்சு போச்சு. மோடிட்ட வைத்த ஒரே கோரிக்கை அதுதான். பல்வேறு கோரிக்கைகள் வச்சா செய்ய மாட்டாங்க. இல்ல, அவர் செஞ்சிருக்க ஒரே கோரிக்கை தமிழ்நாடு முதலமைச்சர் பாஜகவிடம், ஒன்றிய பாஜகவிடம் பல்வேறு கோரிக்கைகள் வச்சு எதையுமே அவங்க செய்யல. அவங்க செஞ்சிருக்கிறது ஒண்ணு, இந்த எலெக்ஷன் முடியற வரைக்கும் இந்த பீஸை மாத்திராதீங்கன்னு 3 முறைக்கு மேல வந்து முதலமைச்சர் கேட்டார். முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று இப்ப வரைக்கும் இந்த தேல்பத்ரி சிங்கை அப்படியே வைத்திருக்காங்க. இவர் இருக்க வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிற ரேஞ்சில் தான் திமுக டீல் பண்ணிட்டு இருக்கு. கடந்த வாரம் ஒரு நூதனமான ஒரு பிரச்சனை, சாகித்ய அகாடமியை வச்சு கடந்த வாரம் ஒரு பிரச்சனை கேட்பாங்க. அதாவது எழுத்தாளர் சா தமிழ்ச்செல்வன் வெயிலோடு போய் இந்த சிறுகதை தொகுப்புகள்ல அந்த பூன்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படம் அந்த சிறுகதையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட அந்த திரைக்கதைக்காகவும் அவர் வந்து தமிழ்நாடு அரசுடைய விருதை வாங்கினார். தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துடைய நீண்ட நாள் மெம்பர், தலைவராகவும் இருக்கார் இல்லையா. அவருக்கு இந்த வருடத்துக்கான சாகித்ய அகாடமி விருது இறுதி செய்யப்பட்டு டிசம்பர் 18ஆம் தேதி 10 நாட்களுக்கு முன்பு வழங்கப்பட இருந்த நிலையில் ஒன்றிய அரசு அதை தடுத்து நிறுத்தி இருப்பதாக ஒரு பிரச்சனை எழுந்தது. 10 ஆண்டுகள்ல எப்படி தேர்தல் ஆணையம், ரிசர்வ் பேங்க் போன்ற அமைப்புகளை எல்லாம் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்தது போல சாகித்ய அகாடமி என்கிற சுதந்திரமான ஒரு கலாச்சார அமைப்பிலும் ஒன்றிய அரசு தலையிடுகிறது. கலாச்சார அமைச்சகத்துடன் ஆலோசிக்காமல் எவரொருவருக்கும் விருதை வழங்கக்கூடாது, அறிவிக்கக்கூடாது என்கிற இந்த புதிய நிபந்தனை படைப்பாளிகளை அவமதிக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா படைப்பாளிகள் மத்தியில் இருக்கு. இதற்கு பிறகு தமிழ்நாடு அரசு சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய மொழிகளில் சிறந்த படைப்புகளுக்கு
தேசிய அளவிலான இலக்கிய விருதுகளை வழங்குவோம் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்தார். சர்வதேச புத்தக கண்காட்சியுடைய நிறைவு விழாவில் பேசும்போது இந்தியா முழுவதும் இருந்து வெளிநாடுகளிலிருந்து எழுத்தாளர்கள் வெளியீட்டாளர்கள் எல்லாம் கூடியிருந்த சபையில் செம்மொழி இலக்கிய விருது என்கிற பெயரில் தேசிய அளவிலான கௌரவத்தை வழங்கக்கூடிய விதத்தில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி மற்றும் மராத்தி அருமையான தேர்வு. ஒரு மாலை மாதிரி. அதுக்கே எங்களுக்கு அது ஏன் எங்களை ஏன்டா விட்ட, அது ஒரு முக்கியமான செய்தி. யார் யாருக்கெல்லாம் கொடுப்போம் அப்படின்னு விருதுக்கான தலைப்பு தான். ஆமா, செம்மொழி வழங்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அங்கீகரிக்கப்படும் ஒவ்வொரு விருதுக்கும் 5 லட்சம் ரொக்க பரிசு வழங்கப்படும். இது சாகித்ய அகாடமி வழங்கக்கூடிய பணத்தொகையிலிருந்து 5 மடங்கு அதிகம். விருது பெற்ற எழுத்தாளர்களை கொண்ட குழுக்கள் அமைத்து இதற்கான செலக்ஷன் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய கருத்து. சாகித்ய அகாடமி இதை நிறுத்தி ஒரு எழுத்தாளருக்கு அறிவிக்கப்பட இருந்த ஒரு விருதை நிறுத்தி வைத்ததை பற்றி பேசாத வலதுசாரி ஆசாமிகள் தமிழ்நாடு முதலமைச்சர் இதற்கு ஒரு எதிர் சேவல் விட்டவுடன் பதறி அடித்துவிட்டு பாஜக இது செய்திருக்க தேவையில்லை, தேவையில்லாத சிக்கலுக்குள்ளாம் இழுத்துட்டு இப்ப பாருங்க அவங்க தனியா நாங்களே அறிவிக்கிறோம். ஏன்னா இதுக்கு பெரிய செலவெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்தால இலக்கிய பங்களிப்புக்கு விருதளிப்பதற்கு சில கோடிகளை செலவிடுவதுங்கிறது ஒரு விஷயமே கிடையாது. இந்த வாய்ப்பை ஏன் திமுகவுக்கு கொடுத்தீர்கள்னு அவங்க திமுகவை கடிக்காம நேரா போய் பாஜகவை கடிக்க தொடங்கியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு புரியுது இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த ரொம்ப சிம்பிளா திமுக கையில் எடுத்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு பேரலல் ஒரு இதை தான் திமுக நடத்த ஆரம்பிச்சிருச்சு. அதாவது அவங்க தமிழ்ச்செல்வனுடைய விருது நிறுத்தப்பட்ட போது அவர்கள் சொன்ன காரணங்கள் என்ன? இலக்கிய தரம் அப்படிங்கிறத விட சாதி ரீதியான ஒதுக்கீடு, இதுலயும் ரிசர்வேஷன் பாக்குறாங்க. சூத்திரர்களாக இருக்கிறார்களா, கருத்தியல் அடையாளம் அடிப்படையில் லெப்டா இருக்காங்களா, திராவிட இயக்க கம்யூனிஸ்ட் இயக்க ஆட்களுக்கு பார்த்து பார்த்து கொடுக்கப்படுகிறது. நீங்க மொத்தமும் நாட்டில் ஆட்சியில் இல்லைனாலும் கூட இந்த அறிவு தளத்தில் இவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது. இதை நாம் அனுமதிக்க முடியாது. அது என்ன இவங்களுக்கு எழுதி வச்சதா? கர்நாடகா தான் சுட்டு கொண்டுருவோம், தமிழ்நாட்டுல முடியலங்கிறனால அப்படிங்கறதான் இங்க புகாராவே வச்சாங்க. இதை பாஜக அரசியல் இதை அனுமதிப்பது வரலாற்று துயரம் அப்படின்னு சொல்லிதான் அதை தடுத்தாங்க. இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, பாருங்க தமிழ்நாடு அழகா அதை லிட்டரரி அவார்டு ஒண்ணு கொடுத்து ஒட்டு மொத்தமா சீனையே நம்ம தம் பக்கம் திருப்பி இன்டெலெக்சுவல் தரப்பு பூரா தன் பக்கம் திருப்பி வச்சுக்கிச்சு. பத்ரி சேஷாத்ரி சொல்கிறார், பிரில்லியன்ட் மூவ். அதுவும் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலம் சில கோடிகளை ஒரு வருடத்திற்கு செலவு பண்ணுவதுங்கிறது ஒரு விஷயமே இல்லை. இது திமுக கூட்டணியுடைய லிட்டரலி டொமைன்ல அவங்களுடைய கரத்தை இன்னும் வலுப்படுத்தும். அவர்கள் மீதான நம்பிக்கை அவர்களுக்கு இன்னும் அதிகமாகும். அழகா அதை எடுத்துட்டாங்க. இந்த அரசியலை செய்வதற்கான வாய்ப்பை கொடுத்தது பிஜேபியுடைய தப்பு அப்படிங்கிறது மனசுக்குள்ள இருக்கு. அதை வெளியில சொல்றது கிடையாது. தமிழ்நாடு அல்லது பிராக்கெட்டுக்குள்ள டிஎம்கே கூட்டணி என்பது ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவுடைய எந்த மாநிலங்களையும் விட ஸ்ட்ராட்டஜியில ரொம்ப ரொம்ப முன்னாடி இருக்கிறது. கரெக்டா தான் சொல்றேன். அப்படிங்கிற மாதிரி ஐஐடி மெட்ராஸ்ல ஃபேண்டாஸ்டிக் பிஆர் மூவ். டிஎம்கே உடைய ப்ரோ ரீஜனல் லாங்குவேஜ் ஸ்டான்ஸ், அதுல அவங்களுடைய ஆதிக்கத்தை இது நிலைநாட்டக்கூடிய வாய்ப்பு கொடுத்துருச்சு. இதை கொடுத்திருக்கவே கூடாது. பிஜேபி வில் நெவர் கிராக் சவுத் இந்தியா, குறிப்பாக தமிழ்நாடு. உணவில் விஷம் கலந்திருக்குது என்று போதி தர்மர் உணர்ந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் தமிழ்நாட்டை பாஜகவால் கிராக் பண்ணவே முடியாது. அதுவும் இப்ப ஆலோசனை சொல்லுவதற்கு இருக்கக்கூடிய முட்டாள்கள் இருக்காங்க பாத்தீங்களா, மயிலாப்பூர்காரங்க, அவனுங்க இருக்க வரைக்கும் உருப்படாது அப்படின்னு அவர்களே காரி துப்பி கொண்டு சென்று விட்டார்கள். அதாவது இது ஒன்று மட்டுமல்ல, இது இவர்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறார்கள், அதற்கு எதிர் நடவடிக்கையாகவோ அல்லது அதுக்கு பதில் சொல்லும் விதத்திலோ இப்படி ஒரு முயற்சியை தமிழ்நாடு எடுக்கிறது, ஒரு செக் வைக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. இது இதோடு தொடங்கியதில்லை. கீழடி மாதிரியான ஒரு விவகாரத்தில் தொடங்கி தமிழ்நாடு அரசு, திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து ஹரப்பன் லாங்குவேஜ் இப்போ வரைக்கும் டீகோட் பண்ணப்படாமல் இருக்கு. அதை டீகோட் செய்பவர்களுக்கு உலக அளவிலேயே மலைக்க வைக்கக்கூடிய பரிசு தொகையை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. செம்மொழி இலக்கிய விருதுகள் தமிழ்நாட்டை இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக அறிவுசார் தளத்துல ஒரு மதிப்புமிக்க முகமாக மாற்றுவதற்கான முயற்சியை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு, திமுக அரசு செய்து வருகிறது. கலைஞர் தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் செய்ததுதான் இது, புதுசு ஒண்ணும் இல்லை. ஆனால் எம்கேஎஸ் ஆட்சிக்கால அந்த எறால தான் உண்மையில் அதனுடைய மகத்துவத்தை அறியக்கூடிய மக்கள் உருவாகி இருக்கிறார். அதுக்கு புரிஞ்சுக்கிறாங்க.
சமூக வலைதளங்கள் வந்த பிறகுதான் இதெல்லாம் விவாதத்துக்குரிய ஒரு பொருளாகவே மாறுது. அது இல்லைன்னா இன்னைக்கும் இது எங்கேயோ இதை பற்றிய பார்ப்பன மீடியாக்கள் இந்த செய்திகளை பற்றி என்னவாக எடுத்து சொல்லுகிறதோ அதுதான் பொதுமக்களுடைய மனநிலையாகவே மாற்றப்படும். இந்த ஒண்ணும் இல்ல, சிந்து சமவெளிக்கு அறிவிச்சிருக்க கிராண்ட் இருக்குல்ல, அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுடைய ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு அது பெரிய ஒரு கண்ணி. அது அப்ப அது இது வந்து யார் செய்யணும்? இந்திய அரசு செஞ்சிருக்கணும், தமிழ்நாடு அரசு செய்யுது. வள்ளுவர் கோட்டம் தொடங்கி நீங்க செம்மொழி மாநாடு வரைக்கும் எல்லா விஷயங்களையும் இதைவிட மிக மிக பெரிய விஷயங்களை எல்லாம் கலைஞர் செய்த போதெல்லாம் இதே மீடியா தான் அதன் மீது நெகட்டிவான ஒரு எதிர்மறையான கருத்தாக்கத்தை, அதில் ஊழல் நடந்தது, அது நடக்கும் போது இது தேவையா, இந்த விழாவெல்லாம் அவசியமா, இந்த கட்டடத்தால் என்ன பயன், இப்படி எல்லாம் திருவள்ளுவர் சிலையாகட்டும் எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே மக்கள் மத்தியில். ஒன்றும் இல்லை, இவர் நம்ம முதலமைச்சர் மேயரா இருக்கும்போது வந்து ஒரு இதழ் இருக்கு, சென்னை முழுக்க பாலங்கள் தேவையா, இத்தனை எங்க பார்த்தாலும் பாலமா போட்டுட்டு இருக்காங்க, இது தேவையான்னு. இன்னைக்கு அதுலதான் சௌகரியமா கடந்து. அதிமுக அப்படி ஒரு பாலத்துல சத்தியம் தியேட்டர் கிட்ட இருக்கக்கூடிய பீட்டர் காலனி பாலத்துல இறங்கி வந்த நபருக்கு மாலை போட்டு இந்த தண்டமாக இவர்கள் கட்டி இருக்கக்கூடிய பாலத்தை நீங்கள் பயன்படுத்தியதற்கு வாழ்த்துக்கள்னு மாலை போட்டாங்க. அத செய்திகள்ல பெருமையா போட்டாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் கலைஞரும் இது மாதிரியான வேலைகளை எல்லாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தார். ஆனால் அன்றைக்கு அதை விவாதிக்கக்கூடிய, அதனுடைய மதிப்பை உணரக்கூடிய ஒரு தலைமுறையோ வாய்ப்போ ஊடகங்களில் இல்லாத ஒரு சூழ்நிலை. இன்றைக்கு சமூக ஊடகங்களுடைய காலத்தில் நடப்பது எல்லாத்தையும் உடனுக்குடன் வந்து விவாதிக்கிறார்கள். நல்லவை அல்லவை பிரித்து பார்க்கப்படுகிறது. அது திமுகவுக்கு பாசிட்டிவாக போகிறது என்பதுதான் இவர்களுடைய முன்ன மாதிரி இதையெல்லாம் வைத்து ஒரு அரப்பன் செத்து போன ஒரு கலாச்சாரத்துடைய மொழியை கண்டுபிடிப்பதற்கு இத்தனை கோடி ரூபாய் பணமா, இதில் எத்தனை, இது மக்கள் காசு இல்லையான்லாம் இன்னைக்கு கேட்க முடியல. அன்னைக்கு அவங்க கிட்ட மட்டும் ஊடகம் இருந்த போது இதையெல்லாம் கேட்டாரு. இன்றைக்கு அதையே திமுக செய்யும் போது கேட்க முடியவில்லை. ஏன்டா இதுக்கு கொடுக்காம வேற எதுக்கு கொடுக்கணும், அதானிக்கு எழுதி கொடுத்துடலாமா அப்படின்னு அடுத்த கேள்வி மூஞ்சியில் தூக்கி வீசப்படுகிறது. இவர்களால் வந்து கலைஞரால் பயன்பெற்ற பிள்ளைகள் வந்து கேட்கிறாங்க. இன்றைக்காவது திமுகவுடைய இந்த முன்னெடுப்புகள் சென்று சேர்கிறது என்பதில் மகிழ்ச்சி. மீண்டும் சந்தி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.